நிறைய பேர் அழுவாங்கங்க. எங்க பங்காளி குடும்பம் தான் எங்களை ஏமாத்திட்டாங்க, சொத்தெல்லாம் எழுதி அவங்க நல்லா இருக்காங்க, என் கூட பார்ட்னரா இருந்தான், என்னை ஏமாத்திட்டான், அவன் நல்லா இருக்கான். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அவங்களாம் நல்லா இருக்கிறதா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அவ்வளவுதான். யாரும் யாரையும் ஏமாத்திட்டு நல்லாவே இருக்க முடியாதுன்றதான் இத்தனை வருஷோட வாழ்க்கையில நான் பார்த்தது. உண்மையா சொல்றேன். இதே பார்ட்னர் ஏமாத்திட்டாருன்னு ஒருத்தர் வந்து அழுதார். இது நடந்து ஒரு 10 வருஷம் இருக்கும். அப்போ நாங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் இருந்தோம். ஏமாத்திட்டாரு, பார்ட்னர் ஏமாத்திட்டாரு. ஒரு 25 லட்சம், 10 வருஷத்துக்கு முன்னாடி 25 லட்சம்ன்றது எவ்வளோ பெரிய பணம். அவன் நல்லா இருக்கான், ஏமாத்தினவே நல்லா இருக்கான், இந்த உலகத்தில் சாமியே இல்லைன்னாரு. அதை சொல்லக்கூடாது. நம்ம இங்கே பாருங்க, அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. ஏமாத்தினார்ல, அவருக்கு ஒரு குழந்தை பிறந்ததுங்க. குழந்தைக்கு உடம்புல ஒரு குறை, அந்த வைத்திய செலவுக்கே அவங்களால செலவு பண்ண முடியல. இப்போ அந்த சாபம் கொடுத்தாருல, அவரே பரிதாபப்படுறாரு. பாவம் எப்படிதான் சமாளிக்கிறாங்களோ. ஒருத்தரை ஏமாத்திட்டு இன்னொரு